பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கற்றுக் கொடுத்ததான ஒரு வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியான் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். மீண்டும் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6:2. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியான் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாக்கி கொண்டார்கள். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் போதகர் மூலமாய் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கொடுத்ததான வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனத்தின் பிற்பகுதியான என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் இப்பொழுது வாசித்ததான பகுதியிலே இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசையின் மூலமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். பின்பு யோசுவாவின் மூலமாய் தங்கள் தேசங்களை பங்கிட்டுக் கொண்டு அங்கே கானான் தேசத்திலே தங்கியிருந்தார்கள். ஆனால் தேவ கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் கானானியர், எபூசியர், ஏத்தியர் என்ற இந்த 7 விதமான ஜாதியார் அங்கே குடியிருந்தார்கள். அவர்களை முற்றிலுமாய் துரத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேரை அவர்களுக்கு உதவியாளர்களாய் வைத்துக் கொண்டபடினாலே ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த வார்த்தையின்படி அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளாயிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன விதமாக அவர்கள் கண்களுக்கு முள்ளாய் மாறினார்கள். அவர்கள் கண்களை குத்துகிறவர்களாய் மாறினார்கள். அதிலே ஒரு ஜாதியார் இந்த மீதியானியர். இந்த மீதியானியர் என்ன செய்கிறார்கள்? மீதியாய் இருக்கிறதான உணவு தானியங்களை முழுமையாய் அழிக்கும்படியாக அங்கே வருகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அவர்களுக்கு கொஞ்சம் அந்த விளைச்சல் இருக்கிறது. அந்த கொஞ்சம் விளைச்சலையும் அவர்கள் கெடுத்து போடும்படியாக இந்த 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகினும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகினும் வைக்காதே போனார்கள். அவர்களுக்கு ஆகாரமும் கிடையாது, விளைச்சலும் கிடையாது, ஆடு மாடுகளும் கிடையாது. எல்லாவற்றையும் அழிப்பதாக இந்த மீதியானியரை குறித்து வேத வசனம் சொல்கிறது. அந்நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி வருகிற மீதியானியர் கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் தங்களுக்கே ஒரு அடைக்கலத்தை தேடிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுக்கென்று அடைக்கலங்களை தேடிக் கொள்ளுகிறதை தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்திருக்கிறது. அது அவர்களை விட பலத்த கரத்திற்குள்ளே விழுந்து அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அறியாதிருந்தார். அறியாததினாலேதான் ஆண்டவரை அறிந்திருந்தும்
ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலம் என்பதை அறியாதவர்களாய் அவர்கள் எவைகளை தேடி செல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். தங்களுக்கே தாங்களே அடைக்கலங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது இந்த கெபிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 19:30, பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். மலைகளிலே அந்த கெபிகளிலே குடியிருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த லோத்து குமாரத்திகளும் தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டார். ஆண்டவர் முதலாவது லோத்தை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்ட போது, நீ இந்த மலைக்கு ஓடிப்போ என்றுதான் ஆண்டவர் சொன்னார். 17ஆம் வசனம் அந்த ஆதியாகமம் 19:17 வாசிக்கிறோம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவர் கொடுத்த ஒரு இடம் அந்த மலைக்கு ஓடிப்போம். ஆனால் லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது உண்மைதான், ஆனால் நான் அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறைத்து போவேன். ஆண்டவர் ஒரு தீங்கிலிருந்து விடுவித்து மலைக்கு போக சொல்லும் போது, மலைக்கு போகாமல் அவர் என்ன சொல்கிறார், தீங்கு என்னை தொடரும். ஒரு தீங்கிலிருந்துதான், ஒரு பெரிய தீங்கிலிருந்துதான் ஆண்டவர் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அவனோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மலைக்கு ஓடி போகாமல் அவன் சமபூமியிலே தங்குவதற்கு தான் அவன் இருக்கிறான். அவன் சோவார் எனப்பட்ட இடத்திலே அங்கே தங்குகிறதை பார்க்க, அங்கேயும் அவனுக்கு சரிப்படவில்லை என்றதினாலே அவன் எங்கே செல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, சோவாரிலே குடியிருக்க பயந்து. ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளைக்கு முதலிலேயே கீழ்ப்படிந்திருந்தான். லோத்துமாவுடைய குமாரத்திகளும் மலையிலே பத்திரமாய் குடியிருந்திருக்கலாம். ஆனால் சோவாருக்கு சென்று அங்கே குடியிருக்க பயந்து இப்பொழுது எங்கே போகிறார்கள்? ஆண்டவர் கொடுத்த மலை இல்லை, தாங்களே ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அதிலே ஒரு கெபிக்குள்ளே வாசம் பண்ணுகிறதற்கு அவர்கள் அங்கே போகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நமக்கு அந்த சம்பவம் தெரியும். அந்த லோத்தின் நிமித்தமாய் அந்த பெண் பிள்ளைகளை பெற்று சாபத்திலான ஒரு சந்ததியாரை பிறப்பிக்கிறவர்களாய் மாறினார்கள். கெபிகளை தெரிந்து கொள்ளுகிறது, மலையிலுள்ள கெபிகளை தெரிந்து கொள்ளுகிறது சாபத்தீடானதை நமக்கு வருவிக்கிறதாய், சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருகிறதாய் மாறிவிடும். ஆகையால் கெபிகள் நமக்கு அடைக்கலமாய் இருக்க முடியாது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த ஆயி பட்டணத்தை அவர்கள் அழைத்து வரும்போது, அங்கே அந்த 5 ராஜாக்கள், எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்மூத்தின் ராஜா, லாகிஷின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார். ஆனால் அந்த ராஜாக்கள் அதன் பின்பு என்ன செய்கிறார்கள்? பயந்து, இந்த ஜனங்களோடு கூட நம்மாலே போர் செய்ய முடியாது, யுத்தத்திலே நிற்க முடியாது என்று சொல்லி கெபிகளிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம்.
கெபிகள் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்குமோ என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த கெபியிலே ஒரு பெரிய கல்லை வாயிலே அடைத்து வைத்து இந்த யுத்தம் முடிந்த பின்பு அந்த 5 ராஜாக்களையும் யோசுவா தூக்கிலிட்டதை நாம் பார்க்கிறோம். மரத்திலே தொங்க விட்டு அதன் பின்பு அவர்கள் மேல் ஒரு கற்குவியலை வைத்ததை நாம் பார்க்கிறோம். கெபிகள் என்றைக்குமே மனுஷனுக்கு அடைக்கலமாய் இருக்க முடியாது. கெபிகளும் குகைகளும் அடைக்கலமாய் இருக்காது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ கெபிகளையும், இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது குகைகளையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குகைகள் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி தான். அதிலே நாம் பார்க்கும் பொழுது சாராள் மரித்த போது அங்கே அந்த எப்ரோனின் நிலத்திலே ஒரு குகையை வாங்குகிறதை ஆபிரகாம் வாங்குகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மக்பிலா என்கிறதான ஒரு குகையை 400 சேக்கல் நிறை வெள்ளி கொடுத்து அவன் வாங்கி அது அவர்களுடைய சந்ததியாரின் கல்லறை பூமியாக மாறி குகைகளிலே அடைக்கலம் புகுந்தார்கள் என்று இந்த மீதியானேருக்கு பயந்த இஸ்ரவேலரை குறித்து நம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த குகை எதை குறிக்கிறது? மரித்தவர்களை அடக்கம் பண்ணப்படுகிற இடமாக குகைகள் மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிற இடமாக காணப்படுது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். மரித்தவர்கள் தேவனை துதிக்க முடியாது, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவனுக்கு தான் உயர்ந்த அடைக்கலம். ஆனால் குகைகளை தனக்கு அடைக்கலமாய் இந்த இஸ்ரவேலர் அன்றைக்கு கொண்டார்கள். இஸ்ரவேலருக்கு அந்த குகைகள் அடைக்கலமாய் இருந்திருக்குமா? இல்லை, அது மரித்தவர்களுக்கு தான் அடைக்கலம். மரித்தவர்களுக்கு அடைக்கலம் தேவையோ? தேவையில்லை. மரித்தவர்களை யார் கொண்டு போக போகிறார்கள்? நாட்களிலே வேண்டுமானாலும் நாம் அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். சிலர் நல்ல பணக்காரர்கள் நகைகளை வைத்து என்ன செய்து விடுவார்கள்? மரித்தவர்களை புதைத்து விடுவார்கள். அந்த நகைகளை பார்த்து அதை திருடுவதற்கு கல்லறை தொண்டங்களிலே சமாதிகளிலே என்ன செய்வார்களாம்? நேரங்களிலே அந்த இடங்களை தோண்டி அதை எடுத்த சம்பவங்களை குறித்து நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். அதற்குதான் அதற்குள்ளே போவார்களே ஒழிய அந்நாட்களிலே அது குகைகள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணி அவர்களை அந்த நல்ல தைலங்களை எல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி அதற்குள்ளே வைக்கிற ஒரு இடமாக இருக்க. மரித்தவர்கள் இருக்கிற இடத்திலே ஒரு மனுஷன் அடைக்கலமாக முடியுமா? ஆனால் அன்றைக்கு மீதியானியருக்கு பயந்து அவர்கள் எங்கள் ஆகாரத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், எங்கள் விளைச்சலின் நிலத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், எங்கள் ஆடு மாடு எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள், நாங்களாவது பத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை குகைகளிலே போய் ஒழித்துக் கொண்டிருந்தார். குகைகளிலே ஒழித்துக் கொண்டால் என்ன பயன்? அன்றைக்கு மரித்தவர்களை அடக்கம் பண்ணின குகைகளாக இருந்தது. அந்த குகைகள் அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்க முடியுமா? எளிதிலே அதன் உள்ளே வந்து அவர்களை பிடித்து கொண்டு போக முடியும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தபடினாலே அவர்களுக்கு அன்றைக்கு குகைகள் அடைக்கலமாய் இருந்தது. இந்த கெபிகளும் குகைகளும் அடைக்கலமாய் இருக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே இவைகள் எதற்கு அடைக்கலம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும். இந்த கெபிகளும் குகைகளும் எவைகளுக்கு தங்கும் இடமாக புகலிடமாக அடைக்கலமாக இருக்கிறது என்று சொன்னால்
காட்டு மிருகங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது அந்த தீவாரை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கிரேத்தா தீவார், ஓயா புயல், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறார். அவர்கள் துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்கள் எங்கே வாசம் பண்ணும்? காடுகளிலே வாசம் பண்ணும். காட்டு மிருகங்களுக்கு தான் கெபிகளும் குகைகளும். அப்படியானால் ஒரு தீவாரை குறித்து, ஒரு தீவில் இருக்கிற மக்களை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் காட்டு மிருகங்களை போல ஜீவிக்கிற மனுஷர்களுக்கு தான் கெபிகளும் குகைகளும் அடைக்கலமாய் இருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கும் அவர்தான் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். மூன்றாவதாக அந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் மீதியானியரின் கை அவர்கள் மேல் பலத்த போது இஸ்ரவேலர் மூன்றாவது அரணான ஸ்தலங்களையும் அவர்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள். கெபிகள், குகைகள் மற்றும் அரணான ஸ்தலங்கள். இந்த அரணான ஸ்தலங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 3:5 இவ்வாறாக சொல்லுகிறது, அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில் இல்லாத பட்டணங்களும் அநேகம் என்று அங்குள்ள பட்டணங்களை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. உயர்ந்த மதில்கள், அரணான ஸ்தலம், அரணான பட்டணம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது உயர்ந்த மதில்கள் உள்ளது. சாதாரண மதில்கள் அல்லங்க. நாம் வீடுகளை சுற்றி மதில் சுவர் போடுகிறோம், அது ஓரளவுக்கு தான் உயரமாக போடுகிறோம். வீட்டை விட உயரமாக நாம் ஒருபோதும் மதில்களை போடுவதில்லை. ஆனால் இந்த அரணான பட்டணங்களின் மதில்களை நீங்கள் பார்க்கும்போது அது மிகுந்த உயரமுள்ளவர்களாய் இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த பட்டணத்துக்கே அது மதில் அல்லவா, ஆகியால் அது மிகுந்த உயரம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய இடங்களிலே நாம் இந்த ஜெயில்களிலே நாம் பார்க்க, சிறைச்சாலைகளிலே நாம் பார்க்க முடியும், நல்ல உயரமான மதில்கள் இருக்கும். அது உள்ளே இருக்கிற சிறை கைதிகள் வெளியே தப்பி ஓடிவிடக்கூடாது என்று அவர்களை அரணிப்பாய் பத்திரமாய் வைக்கிறதுக்காய் அங்கே கட்டப்பட்டிருக்கு. அப்படியானால் அரணான பட்டணம், அரணிப்பான இடம் என்று சொன்னால் அந்த பட்டணம், அந்த ஸ்தலம் உயர்ந்த மதில்கள் உள்ளதாக இருக்கும். இரண்டாவது வாசல்களாலும், வாசல்களும் அங்கே இருக்கும். வெறும் சுவர்களை வைத்துவிட்டு வாசல் இல்லாமல் இல்லை, அதற்கு வாசல்களும் உண்டு. ஒரு வாசல் வழியாய் வந்தால் இன்னொரு வாசல் வழியாய் தப்பித்துக் கொள்வதற்கு வாசல்கள் உண்டு. மட்டுமல்லாமல் அதை பத்திரப்படுத்துவதற்கு தாழ்பாள்களும் உண்டு. அரணான பட்டணம் அல்லது அரணைப்பான பட்டணம் என்று சொல்லும் போது அவை எதை குறிக்கிறது? நல்ல உயர்ந்த மதில்கள், நல்ல வாசல்கள் உடையதாய், அதிலே வாசல்களிலே நல்ல இறுக பூட்டக்கூடிய தாழ்பாள்கள் உள்ளதா. வெறும் வாசல்கள் எளிதாய் திறந்து விடலாம், ஆனால் தாழ்பாள் உள்ளதை திறக்க முடியாது. அது அரணான ஸ்தலம். அந்த அரணான ஸ்தலம் அவர்களுக்கு அடைக்கலமா இருக்குமோ? நாம் தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது
1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தாவீதை குறித்து நன்றாய் அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். எப்படி சவுல் அவரை துரத்தி கொண்டே வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது செய்ததெல்லாம் அவ்வப்போது அங்கிருந்ததான அரணிப்பான பட்டணங்களுக்குள்ளே, அரணான ஸ்தலங்களுக்குள்ளே தஞ்சம் புகுந்ததை நாம் இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 23:14 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பகுதியிலே நாம் கொஞ்சம் தள்ளி வாசிக்கும் போது சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்துக்கு வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷுமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை நாட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா என்று அங்கே அவனை காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நல்ல அரணிப்பான அரணான ஸ்தலத்திலே தான் போய் அவன் பத்திரமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று தாவீது தங்குகிறான். ஆனால் அந்த ஊராரே என்ன செய்கிறார்கள்? சவுலின் இடத்திலே போய் சொல்லுகிறார். மறுபடியும் சவுல் துரத்தி கொள்ளுவார். மறுபடியும் தாவீது போய் அரணிப்பான இடத்திலே அடைக்கலம் போகிறார். இப்படியேதான் தாவீதனுடைய ஜீவியம் முடிந்ததை, சவுலின் நாட்களிலே முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு அவர் ராஜாவான பின்பும் தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்தும் இப்படியாக ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் அவனுக்கு அந்நாட்களிலே கொஞ்ச நேரத்திற்கான அடைக்கலமாய் இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்த போதும் இந்த தாவீது ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்தார். ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இந்த அரணிப்பான இடங்களை தேடி தேடி சென்றார். ஆனால் முடிவிலே அவர் எழுதும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. இதுதான் நம்முடைய சங்கீத புஸ்தகத்திலே 18ஆம் சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதிலே 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். தேவன் தான் என் பலத்த அரணானவர். சவுலுக்கு பயந்து அரணிப்பான ஸ்தலங்களுக்கு ஓடி சென்று ஒளிந்து கொண்டு இருந்தாலும் தேவன் அவனுக்கு அரணான் இருந்தபடினாலே தேவன் அவரை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தான் எல்லாவற்றிலிருந்தும் ஜெயம் எடுத்த பின்பு இந்த ஒரு பெரிய சங்கீதத்தை அவன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு முத்துக்களா, ஒவ்வொரு வசனத்திலுள்ள ஒவ்வொரு பகுதியுமே, அது 2 பகுதிகளா இருக்கும். அந்த 2 பகுதி, ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு முத்துக்களாய் நாம் எடுத்து வாசிக்க முடியும். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அதுதான் முதல் பகுதி. அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். தேவன் ஒரு மனுஷனுக்கு அரணாய் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வழிகள் செவ்வைப்பட்டிருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அரணிப்பான ஸ்தலத்துக்குள்ளே ஒரு மனுஷன் புகுந்து கொள்வான் என்று சொன்னான், அவனைத்தான் கர்த்தர் உயர கொண்டு செல்ல முடியும். அரணிப்பான ஸ்தலங்களை நாடி நாடி நாம் இந்த பூமியிலே செல்லுவோம் என்று சொன்னான், மனுஷர் நம்மை பத்திரப்படுத்துவார்கள், அல்லது நமக்கு இருக்கிற பொருட்கள், அல்லது நமக்கு இருக்கிற வீடு
நமக்கு இருக்கிற இந்த காரியம் என்று சொல்லி உலக காரியங்களை நம்பி நாம் அரணிப்பான பட்டணம் என்று, அரணிப்பான இடம், அரணான பட்டணம், அரணான ஸ்தலம் என்று நாம் அவைகளை நம்பி ஜீவிப்போமானால் அது நம்மை விடுவிக்க போகிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகழ்ந்து கொள்வார்களாம். கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று சொல்லி, கடைசி நாட்களிலே நடக்கிற சம்பவம் என்ன? வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 15லிருந்து 17ஆம் வசனத்தை, ஆண்டவருடைய கோபம் மூழும் போது கெபிகளையும் குகைகளையும் அடைக்கலமாக கொண்டுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறது. கடைசி காலங்களிலே எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறதற்கு அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாதவர்களாய் மாறுகிறவர்கள் அவர்கள் பூமியின் ராஜாக்களும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். கடைசி நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும். ஏனென்றால் இந்த கர்த்தரை அறிகிற அறிவை அடையாமல் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் தெய்வ பிள்ளைகளா இருந்தாலும், 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய செவிகளை நாம் மறைத்து, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லும்போது, காதில்லாதவர்களாய் செவிட்டு விரிவது போல தேவ பிள்ளைகளும் இருந்து விட்டான். கடைசி நாளிலே இந்த மலைகளும் கெபிகளும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் என்று நினைத்து அதிலே ஒளிந்து கொள்கிறவர்கள் அவைகளை பார்த்து என்ன சொல்வார்களாம்? எங்கள் மேல் விழுந்து எங்களை நீங்கள் மறைத்துக் கொள். விழுந்து எப்படி மறைத்துக் கொள்ள முடியும்? அதிலே தஞ்சம் புகுந்து மறைந்து கொள்கிறது, அடைக்கலம் கிடைக்கிறது. ஆனால் இந்த மறைவு எப்படியாக மாறிவிடுகிறது பாருங்களேன். நீங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய இந்த கோபாக்கின முகம் எங்களுக்கு பார்க்க முடியல, அதிலிருந்து எங்களை மறைத்துக் கொள்வதற்கு கெபிகளும் குகைகளும் இந்த அரணான பட்டணங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவங்க மேல விழுந்து மறைக்க வேண்டும், அவர்களை மறைக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். எத்தனை வேதனையான ஒரு காரியம்! தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை அறியாதவர்கள் போல இருந்து விடவே கூடாது. ஒரு நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னான், நான் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்து முடிவு வரையிலும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் நான் விழாதபடி என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நான் நிற்கிறேன், இன்றைக்கு நிற்கிறேன், நாளைக்கு நிற்பேனா எனக்கு தெரியாது. எனக்கு வருகிற சோதனை, எனக்கு வருகிற பாடுகள், எனக்கு வருகிற உபத்திரவங்கள், எனக்கு வருகிற தீங்கு, இவைகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தால் ஆண்டவர் உயர்ந்த
அடைக்கலத்திலே நம்மை வைக்கிற தேவனாயிருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம், சாதாரண அடைக்கலம். ஒரு கெபியோ, ஒரு குகையோ, ஒரு மலையோ, அல்லது ஒரு அரணான ஸ்தலமோ பட்டணமோ இந்த பூமிக்குரியது. இந்த பூமியும் இதோடு கூட அழிந்து போகிறது. அதுதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். எல்லாம் அங்கே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் 6:14 வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்களின் இடங்களை விட்டு அகன்று போயின. எல்லாம் போய்விட்டது. மலைகளிலே போய், அந்த கெபிகளிலே போய், அரணிப்பான இடங்களிலே போய், குகைகளிலே போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தோமே, அவைகள் இல்லை. தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இன்றைக்கு நாம் ஒருவேளை ஒரு சிலரை மலை போல நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் எனக்கு இந்த உதவியை செய்வார்கள், இவர்கள் என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார்கள், இவர்கள் என்னை வழி நடத்துவார்கள் என்று மனுஷர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோமா? மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதை தான். மனுஷரை நாம் நம்பி நம்பி மோசம் போனது போதும். இனி கர்த்தரை மாத்திரம் நான் நம்புகிறேன். ஆண்டவர் மனுஷர் மூலமாய் நமக்கு உதவிகள் செய்வார், அது சந்தேகமே இல்லை. ஆண்டவர் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் வளர்ந்தாராம். ஆனால் தேவ கிருபையோடும் வளர்ந்தார். மனுஷ தயவு என்று சொல்லும்போது அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறது. தேவ கிருபையினால் மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவ கிருபையை இழந்து விட்டு மனுஷ தயவை மாத்திரம் நாடி போவோம் என்று சொன்னான். அது இந்த மலைகள், குகைகள், அரணிப்பான பட்டணங்களை அடைக்கலமாய் கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமானமாய் நாம் மாறிவிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாம் மறந்து விடாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாய் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை மறந்தவர்களாய்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கென்று கெபிகளையும் குகைகளையும் அரணான பட்டணங்களையும் அடைக்கலமாக கொண்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை முடித்து நாம் கொஞ்ச நேரம் செபிக்கவிருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும். நம்மோடு கூட இருக்கிறது அவருடைய நித்திய புயங்கள், மனுஷருடைய புயங்கள் அல்ல, ஆண்டவருடைய நித்திய புயங்கள். அதற்குதான் அந்த வார்த்தை நித்திய என்று எழுதப்பட்டது. அந்த நித்திய புயங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய புயங்கள் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் நம்மோடு கூட இருக்க போகுது. நம் மரித்த பிறகு என்னுடைய புயங்கள் என்னோட மண்ணுக்கு போக போகும். இப்ப என்னுடைய புயங்கள் இந்நாள் வரைக்கும் எத்தனை பேருக்கு உதவியா இருந்ததோ, நான் மரிக்கும் போது அந்த புயங்கள் ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது, ஒருவருக்கும் பிரயோஜனம். ஆகையால்தான் இந்த குகையின் அனுபவம்
மரித்தவர்களை தேடி போகிற ஒரு அனுபவத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கணும். ஆனால் நித்திய புயங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது யாருக்கு உரியது? அது கர்த்தருக்கு மட்டுமே உரியது. நித்தியமானவர் அவர் ஒருவரே. ஆகையால் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும். ஆகையால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் நமக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி, அவர் துரத்துகிறார். நம்மை தான் என்ன செய்ய சொல்றாருங்க? அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிட. ஆகையால் ஒரு வாக்கு தத்தத்தோடும் ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டும் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அநாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு இந்த நாள் முழுவதிலும் இனிவரும் நாட்களிலும் நமக்கு ஆதாரமாய் இருக்க போகிறது. ஆகையால் அந்த நித்திய புயங்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி விடுகிறார். துரத்தி விட்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்களை நீ அழித்து போடு. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இந்த கானானியர், எபூசியர், மீதியானியர் இவர்களை எல்லாம் அழிக்காததினாலேதான் அவர்கள் கண்களுக்கு முள்ளாய் அவர்கள் மாறி, அவர்களுக்கு பயந்து இவர்கள் குகைகளை, கெவிகளை, அரணான ஸ்தலங்களை அடைக்கலமாக தேடினார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மோசேயின் மூலமாய் கர்த்தர் கொடுத்தாரே, இதை மறந்தார்கள். கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் தான் நமக்கு ஆதாரம். நம்முடைய சத்துருக்களை அவர் துரத்துவார். நாம் அவர்களை முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்பதை மறந்து அழித்து போடாமல் இருந்தபடினாலே தான் அவர்கள் மற்ற அடைக்கலங்களை தேடிக்கொண்டு போனார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் என்று சொன்னார். நமக்கு தெரிந்த வசனம் நம்முடைய வீட்டார் சத்ரு. வீட்டார் சத்ரு இல்லைங்க, நம்முடைய வீடாகிய, நம்முடைய கூடாரமாகிய, நம்முடைய சரீரத்திலே உள்ளதான எல்லா கெட்ட சுவாபங்களும் தான் நமக்கு சத்ரு. கோபம் ஒரு சத்ரு. அது அதிகமாகும் போதுதான் அது கொலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஆளாக்கி விடுகிறது நம்மை. ஒரு சின்ன கோபம் தான் ஒரு மனுஷனை கொலையாளியாக மாற்றி விடுகிறது, கொலைக்காரனாக மாற்றுகிறது. அவன் எடுத்த உடனே கத்தி எடுத்து வெட்டுகிறது இல்லை. அவனுடைய சுவாபம் எங்கே இருக்கிறது? அந்த சின்ன கோபத்திலே, கொஞ்ச கோபம். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னான், சூரியன் அஸ்தமிக்கும் போது உன் கோபம் தனிய கடவுது என்று சொன்னான். இந்த காலையில நமக்கு கோபம் வந்தா சாயங்காலத்துக்குள்ள அது போயிடும். அது ஒழிக்கப்படணும், நம்மை விட்டு அது அழிந்து போக வேண்டும். இப்படி நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படும் போது கர்த்தரே நமக்கு நித்திய அடைக்கலமும் நித்திய ஆதாரமும் அவருடைய புயங்களாய் நமக்கு மாறும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தரும்படியாக நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அதன் பின்பு பாஸ்டர் அவர்கள் செபத்தினை நடத்துவார். எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களான பிதாவே, அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, மீதியானியருக்கு பயந்து இஸ்ரவேலர் கெவிகள், குகைகள், அரணான ஸ்தலங்களை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஆனால் அவைகள் அவர்களை விடுவிக்கவில்லை. ஆனால் நீர் ஒரு கிதியோனை எழுப்பி அந்நாட்களிலே நீர் கிதியோனையோட கூட இருந்து யுத்தம் பண்ணினதுனால வெறும் 300 பேரோடு கூட அந்த பெரிய யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை நீர் கொடுத்தீர். அதுபோல நாட்களிலே எங்களுக்கு இருக்கிறதான இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஒடுக்கி எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சத்துருக்களை அழித்து போட தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. அநாதி தேவனே, எங்களுக்கு அடைக்கலமாயிரு. நித்திய புயங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் ஆதாரமாய் இருக்கவும், எங்கள் சத்துருக்களை நீர் திருத்தும் போது நாங்களும் எழும்பி எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சுவாபங்கள் ஆகிய சத்துருக்களை அழித்து போட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது நிமித்தம்
அன்றைக்கு ஜெயம் எடுத்த இஸ்ரவேலரை போல் நாங்களும் ஜெயம் எடுக்க கத்துக்கிறவைத்து ஜெயம் கொள்ளுகிறவன் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொன்னீரே. எங்களை ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறார். அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளாக நாங்கள் வந்து அடையத்தக்கதாக நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலை ஒவ்வொரு நாளும் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.